அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம தொழுகக்கூடிய தொழுகையில ஓர்மையான சிந்தனை நமக்கு இருக்கா அப்படின்றத சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நாம தொழுகும்போது தான் நமக்கு வியாபாரத்தோட சிந்தனை வருது. நம்ம தொழுகும்போது தான் அந்த தொழிலோட சிந்தனை வருது. இல்ல தொழுகும்போது தான் நமக்கு படிக்கணும்ன்ற சிந்தனைலாம் வருது. நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போமோ அதனுடைய சிந்தனை, அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் தொழுகையில தான் வருது. அப்போ தொழுகையை நம்ம எப்படி தொழணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லிக் குடுத்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் தொழுகும் பொழுது ஒன்று அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று தொழுவுங்கள். அது முடியாவிட்டால் அல்லாஹ் நிச்சயமா உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு தொழுவுங்கள். அந்த எண்ணம் நமக்கு வரணும். தொழுகும்பொழுது அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற எந்த எண்ணத்தோடு நம்ம தொழுகும்போது நம்முடைய தொழுகை ஓர்மையான சிந்தனையோடு இருக்கும். அது தொழுகையில ஓதக்கூடிய சின்ன சின்ன தஸ்பீஹாத்துகள், சின்ன சின்ன வார்த்தைகளுடைய அர்த்தங்களாவது நமக்கு தெரியும். அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதன்னா என்ன அர்த்தம்? ரப்பனா லக்கல் ஹம்து ஓதுறோம். சுப்ஹான ரப்பியல் அலா ஓதுறோம். இதனுடைய அர்த்தங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம விளங்கி ஓதணும். அதே மாதிரி நம்ம ஜமாத்தா தொழுகும்போது சின்ன சின்ன சூறாக்களுடைய அர்த்தம், ஃபாத்தியாவுடைய அர்த்தம், இதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரியும் போது தான் நாம சிந்தனையோடு அந்த தொழுகையை உயிரோட்டத்தோடு தொழுக முடியும் இன்ஷா அல்லாஹ். தொழுகையில ஓதக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியும் அப்படின்னா, கமெண்ட்ல தொழுகைன்னு டைப் பண்ணுங்க. நானே உங்க டிஎம்க்கு அனுப்பி விடுறேன். இன்னும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.